குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைமர் ஜீரோக்கான ஐஎஸ்ஆர் கோடு வந்து ரைட் பண்ணோம். ஓகே, இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீன் அந்த கோடை வந்து ரைட் பண்ணோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமர் 1 ஐஎஸ்ஆர் அப்படிங்கிறதுக்கான கோடு தான் ரைட் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன், புது ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ஃபைலில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட், அதில் எம்பிலாப் மைக்ரோசிப் எம்பர்னு இருக்கோ அதை வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. எகைன் நம்மளுடைய கண்ட்ரோலை வந்து செலக்ட் பண்ணுங்கள். PIC 16F877A அப்படின்னு வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, நம்ம யூஸ் பண்ணுற கண்ட்ரோல் என்னங்கிறத நான் செலக்ட் பண்ணிட்டேன். எகைன் நெக்ஸ்ட்டு அடுத்து XCC8 அப்படின்னு கம்பேர் செலக்ட் பண்ணுறேன். எகைன் நெக்ஸ்ட்டு இதில் என்ன பண்ணலாம், டைமர் 1 நம்ம வந்து ISR யூஸ் பண்ணுறோம்னா அப்போ டைமர் 1_ ISR டைமர் 1 இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீன் அப்படின்னு வந்து போட்டிருக்கேன். இது வந்து ஃபினிஷ் கொடுத்துறேன். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுக்கேன். அந்த ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து என்ன பண்ணேன், காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், சோர்ஸ் ஃபைலில் வந்து போயிடுறேன். சோர்ஸ் ஃபைலில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூவில் போய்ட்டு main.c. இப்போ main.cயில் என்ன பண்ணோம், நியூ மெயின் அப்படின்னு வரோம். நம்ம என்ன பண்ணலாம், மெயின் நியூ ரிமூவ் பண்ணிட்டு main.c நியூ மெயின் கூட யூஸ் பண்ணலாம். எந்த இஷ்யூஸும் கிடையாது. நமக்கு main.c அப்படின்னு என்ன பண்ணி நான் யூஸ் பண்ணி பாருங்கன்னா நான் main.c அப்படின்னு வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வேறெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ இந்த பழைய ஃபைல் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்மளுடைய நியூ ஃபைல் வந்து இருக்குது. இதுக்கான கோடிங் வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். வெயிட். ஓகே, நமக்கான கோடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இந்த கோடிங் என்ன பண்ணுறேன், நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, Ctrl+C. ஓகே, Ctrl+C கொடுத்துட்டு இந்த ஃபைலை என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய எம்பிலாப் எக்ஸ் ஐடியில் வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எம்பிலாப் எக்ஸ் ஐடியில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதே அங்கே ஆஸ் இன்க்ளூட் XCC.h, அதுக்கப்புறம் ஆஸ் டிஃபைன் கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி 4 MHz, அன்சைன்டு இன்ட்டு டைமர் கவுண்டு, அதே மாதிரி க்ரீன் எல்இடி வந்து நான் RB நாட்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வாய்டு _ இன்டரப்ட் டைமர் 1. ஓகே, இங்கே வந்து நம்ம டைமர் 1. அதே மாதிரி டைமர் 1 நம்ம எத்தனை பீட் ரெஜிஸ்டர்னு சொன்னோம், 16 பீட் ரெஜிஸ்டர். அப்போ எனக்கு எவ்ரி 1 millisecond கூட இன்டரப்ட் ஜெனரேட் ஆகணுங்கிறதுக்காக FF82 அப்படிங்கிற வேல்யூ வந்து நம்ம செட் பண்ணோம். அதாவது ஹெச்சில் வந்து என்ன பண்ணுங்க FF அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். MSP பீட்டை LSP பீட்டை என்ன பண்ணுங்க 82 அப்படிங்கிறத டைமர் 1 L வந்து செட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வேரியபிள் வந்து எனக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து டைமர் 1 இஃப் அப்போ இன்டர் ஃபிளாக் வந்து செட் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம அதை 0 பண்ணிட்டுன்னு சொல்லிட்டோம். ஓகே, அடுத்து வாய்டு டைமர் 1 டைமர் 2 இன்னிட். ஓகே, டைமர் 2 இன்னிட்னு போகலாம், இல்லை டைமர் இன்னிட்னு கூட போகலாம். ஓகே, அப்போ T1 கான் ரெஜிஸ்டர் 0x39. அடுத்து டைமர் 1H டைமர் 1L இன்ஸ்டாக நம்ம டைமர் வந்து இன்ஸ்டேஸ் பண்ணுறதுக்காக இந்த வேல்யூ கொடுத்துருக்கேன். அடுத்து GIE PEIE குளோபல் இன்டரப்ட் எனேபிள், பெரிஃபரல் இன்டரப்ட் எனேபிள், டைமர் 1 இன்டரப்ட் எனேபிள், இது எல்லாத்தையுமே நான் 1 பண்ணியிருக்கேன். அடுத்து வாய்டு மெயினில் போய்ட்டு என்ன பண்ணுங்க, டெஸ்ட் B வந்தோம், போர்ட் B வந்து 0x0 கொடுத்துட்டு டைமர் வந்து இன் பண்ணிட்டு ஒரு 10 milliseconds நான் வெயிட் பண்ண வச்சுருக்கேன். ஓகே, வேலை எதுவும் இல்லை. நீங்கள் டிலே போடணுனாலும் போடலாம், போடாமல் விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் என்ன வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணுங்க, இங்கே வந்து 20 milliseconds அப்புறம் எனக்கு என்ன பண்ணேன், LD வந்து ஆன் பண்ணேன். அடுத்து எகைன் 20 milliseconds கழிச்சு LD வந்து ஆஃப் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாதான் நம்ம செக் பண்ணிடலாமா. அப்போ என்ன பண்ணலாம், ப்ரொடக்ஷனில் போய்ட்டு பில்டு மெயின் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுங்க. உங்களோட கோடிங் வந்து கம்பைல் ஆகும். கம்பைல் ஆகும்போது உங்களோட எக்ஸ்பைல் வந்து ஜெனரேட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பைல் வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கான ப்ரோட்டேஸ் சிமுலேஷன் வந்து நம்ம பார்க்கலாமா. இதே சேம் ப்ரோட்டேஸ் சிமுலேஷன் என்ன பண்ணலாம், டைமர் 1 ISR அப்படின்னு சேவ் பண்ணுங்க. ஃபைலில் போய்ட்டு சேவ் ப்ராஜெக்ட் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு எகெயின் ஒரு ஸ்டெப் பேக் வந்துட்டு என்ன பண்ணுறேன், கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். டைமர் 1 ISR அப்படின்னு இருக்குது. அதை வந்து என்ன பண்ணுறேன், உள்ளே வந்து டைமர் 0 ISRன்னு இருக்கிறது வந்து என்ன பண்ணுறேன், டைமர் 0 மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு 1 ISR அப்படின்னு வந்து நான் ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் அடுத்த இந்த சிமுலேஷன் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அப்போ வந்து என்ன பண்ணுறேன், ஐசியை டபுள் கிளிக் பண்ணி ப்ரோக்ராம் மட்டும் நம்ம லோட் பண்ணணும். ஓகே, இப்போ டைமர் 0க்கான ஃபைல் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், டைமர் 1க்கான ஃபைல் லோட் பண்ணிட்டு எகெயின் ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், ப்ளே பண்ணலாம். ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா சேம் நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து 1 ஷாட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, நமக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து வந்துருச்சு. இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் விசிபிள் பண்ணுற மாதிரி நமக்கு தெரியல. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணலாம், இது வந்து நம்ம ஜூம் பண்ணணும். இந்த கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹரிசாண்டல்னு இருப்பாங்க, இது கீழே இருக்க நாப் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன், இதில் வந்து கர்சர் மோட நான் எடுத்துக்கிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, 0 செகண்ட் வந்தது. இங்கே வந்து 20 seconds வந்து நமக்கு ஆஃப் ஆகுது. ஓகே, அடுத்தது 20 செகண்ட் அப்படின்னா 40 அப்படி தானே. ஓகே, 48.84 milliseconds வந்து நமக்கு ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ நம்ம டிலே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அதே மாதிரி 61.26 அப்போ இங்கே இருக்கிறது வந்து அப்படியே என்ன இருக்குது, ஆட் ஆகிருக்கு வேறு தவிர. மற்றபடி நமக்கு வந்து டிலே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த டிலேயில் வந்து யாருக்காவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமாண்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 81.67 வந்து நமக்கு அப்டேட் ஆகிருக்கு. அப்போ நம்ம டிலே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த கோடிங்கில் வந்து யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இன்டிமேட் பண்ணலாம். ஓகே, உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்க்கான கோடிங்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்ம நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், இன்டிமேட் பண்ணல. அந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்,
நான் வந்து உங்களுக்கு கோடு போட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே கேஸ், தேங்க்யூ.